ஹலோ கைஸ், இப்போது இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி இமேஜ் ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. ஸோ இதை எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசரில் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படிங்கிற வெப்சைட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் வரும், அதை டச் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் இல்லைனா இமெயில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட நேம் கேட்கும். நேம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு ஒரு கோடு வரும், அந்த கோடை என்ட்ரு பண்ணி அதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே லோடிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மாதிரி வரும். அதில் வந்து கை டைரெக்ஷன் காமிக்கும். அந்த கை டைரெக்ஷன் வந்து நீங்கள் அந்த சைடில் டிவி மாதிரி இருக்குல்ல, அந்த 2 ஏரோ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டிவியை அந்த டைரெக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த பிங் இமேஜ் கிரியேட்டர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அது சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வர லிங்க்கு போங்க. ஓகே, போயாச்சு. இப்போது நான் கொடுக்குற உங்களுக்கு டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும். காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் க்ரியேட் கொடுத்துருங்க. ஓகே, பிக்காச்சுன்னு இருக்கா? ஓகே, நான் அந்த பிக்காச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு உங்கள் நேம் போட்டுவாங்கன்னா விமல்னு போடுறேன். ஓகே, ஓகே போட்டாச்சு. அடுத்த க்ரியேட்டிங் கொடுத்தாச்சா? அப்படியே லோடிங் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. நீங்கள் லோடிங் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இமேஜ் லோடிங் ஆகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லியும் வரும். ஓகே ஓகே வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த இமேஜை நீங்கள் டச் பண்ணி சைடில் 3 டாட் பட்டன் இருக்கா, அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே டவுன்லோட் ஆச்சு. உங்களுக்கு இந்த இமேஜ் பிடிக்கல அப்படின்னா வேறு இமேஜ் கூட க்ரியேட்டிங் திரும்ப கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இதேமாதிரி உங்களுக்கு எத்தனை தடவை வேணால் க்ரியேட் வேணால் பண்ணிக்கலாம். அங்கே சைடில் அந்த 8 காயின்ஸ் மாதிரி காமிக்கிது பாருங்கள். அந்த காயின்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் இந்த மாதிரி இமேஜஸை க்ரியேட் பண்ண முடியும். அந்த காயின் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இமேஜஸ் வேணும்னா நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு திரும்ப க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே வந்துருச்சு பாருங்கள். முன்னாடி இந்த இமேஜுக்கு இப்போ இருக்கிற இமேஜுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான் 3 டாட் பட்டன் இருக்குமா, அதை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏஐ இமேஜை எப்படி நம்ம கேர்ள்ஸுக்கு எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த நேம் இருக்குமா, இந்த நேம் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல பிக்காச்சுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பிக்காச்சு. ஓகே டைப் பண்ணியாச்சு. அடுத்த மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பாயின்னு இருக்கும். ஓகேவா, அந்த பாய் எடுத்துகிட்டு நீங்கள் கேர்ள்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கேர்ள் டைப் பண்ணியாச்சு. அடுத்த கீழே வந்தீங்கன்னா அந்த அண்டு மினிமம் பியர்டு அப்படின்னு ஒரு இது இருக்கும் பாருங்கள், ஒரு லெட்டர்ஸ் இருக்கும். ஓகே, அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கணும். இந்த லெட்டர்ஸ் தான் பாருங்கள். ஓகே, இந்த வேர்ட்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. அது பக்கத்தில் ஹீன் இருக்கும் பாருங்கள், ஹீ லுக்ஸ் அப்படின்னு இருக்குமா, அந்த ஹீ எடுத்துகிட்டு நீங்கள் ஷீன் போட்டுக்கோங்க. ஓகே, ஷீன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டில் இஃப்இ அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த ஹீ இருக்குமா, அதே மாதிரி ஹீ எடுத்துகிட்டு நீங்கள் ஷீன் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அவங்க ஷீன் டைப் பண்ணியாச்சா? ஓகே ஓகே இப்போது இந்த டெக்ஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட எப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஓகே, நான் இந்த இது கடைசியில் நம்ம எங்கே இருக்குன்னு நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஓகே, க்ரியேட்டிங் கொடுத்துக்கோங்க. வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா, அடுத்த கேர்ள்ஸ்க்கு வந்துருச்சு பிக்காச்சுன்னு. ஓகே, இதில் உங்கள் நேம் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். பிக்காச்சுன்னு தான் போடணும் அவசியம் இல்லை, நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துட்டுக்கோங்க. அதேமாதிரி 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணியாச்சு. திரும்ப உங்களுக்கு வேறு இமேஜஸ் வேணுன்னா திரும்ப நீங்கள் அதேமாதிரி க்ரியேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இமேஜையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேறு இமேஜஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட் கொடுத்துக்கோங்க. திரும்ப க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த சைனில் காயின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அது அப்படியே தான் குறைஞ்சிக்கிட்டே போகும் நீங்கள் எத்தனை தடவை பண்ணாலும். ஓகே, குறைஞ்சிக்கிட்டே வச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் ஏஐ இமேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த டெக்ஸ்ட்டை நான் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே வந்துடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நிறையா அப்படி நம்ம க்ரியேட்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஏஐ இமேஜஸ் வச்சு நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி டிபி எது வேணால் வச்சுக்கலாம். ஸ்டோரி ரீல்ஸ் நீங்கள் எது வேணால் எடிட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடிட்டிங் பற்றி டெய்லி வீடியோ போடலாமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க மறக்காமல்.